Hi friends, happy morning. Good morning to all. இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு கேரட் தயிர் பச்சடி செய்ய சொல்லித்தரேன். இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். பிரியாணி செஞ்சிங்கனாக்கா அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு வெறும் தயிர் வெங்காயம் செய்கிறதுக்கு இதை செஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பின்ன வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். வெறும் இதை தொட்டுக்கிட்டு சப்பாத்தி பூரி ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நம்ம கடுகும் சீரகமும் வெடித்து வருது. நான் எண்ணெய் நிறைய ஊற்றல, சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். பின்ன இந்த பேனை சுற்றி விட்ருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். எண்ணெய் மட்டும் நிறைய ஊற்றவே வேண்டாம். இதுலேயே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாகவும் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கிறதுனால அதிலே இது ஃப்ரை ஆகிக்கும். இன்னும் இது இன்னொன்று இது நான்ஸ்டிக்குன்றதுனால அந்த எண்ணெயிலே இது ஃப்ரை ஆகும். ரொம்பவும் ஃப்ரை ஆகக்கூடாது. லைட்டாக அது க்ரன்ச்சியாக இருந்தாக்கா நம்மளுக்கு சலாடுக்கு அது ரொம்ப பச்சையாக இருக்கும். இது கொஞ்சம் வெந்தாப்பில் இருக்கும். இது கூட இப்போ நான் ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பின்ன ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க கேரட் போட்டுடலாம். இந்த கேரட்டும் வேகக்கூடாது, சும்மா ஒரு 2 நிமிஷம் இதிலே வதக்கிட்டோம்னாக்கா போதும். கொஞ்சம் நம்ம இது வதங்குறதுக்குள்ளே நம்ம தயிரை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு பீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 2 மல்லி செடி போட்டிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃபியூ மினிட்ஸில் செய்கிறாப்பில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பின்ன ஹெல்த்தியான டிஷ்ஷஸாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். இன்னும் 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். So please don't forget to subscribe my channel please. பாருங்கள், இப்போ நான் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எம்மியாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். எல்லோரும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இது வெரைட்டி ரைஸஸோட ரொம்பவே மேட்ச் ஆகும். பாருங்கள், இப்போ ஒரு காலிஃப்ளவர் ரைஸோடு நான் இந்த கேரட் ரைத்தா செஞ்சுருக்கேன். இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.